ஹலோ மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒரு சீப்பான கேமிங் கண்ட்ரோலர் வெர்சஸ் மைக்ரோசாஃப்டோடைய ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரிஜினல் Xbox Series X கண்ட்ரோலர் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் இந்த கண்ட்ரோலரோட பிரைஸ் உங்களுக்கு 1500 பிரைஸ்க்குள்ள நீங்கள் சில நேரம் வாங்க முடியும். ஆனால் இந்த Xbox கண்ட்ரோலரோட பிரைஸ் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கும் அதிகமாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமான பிரைஸ் டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகம். பட் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸுக்கு இது ஒர்த்தாக இருக்கா, இல்லை நீங்கள் இதே வாங்கிக்கலாமா? இந்த ரெண்டுத்துடைய ஒரு கம்பேரிசனை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கண்ட்ரோலர் நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வாங்கினது தான் இந்த மைக்ரோசாஃப்டோடைய சீரிஸ் எக்ஸ் எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர். பிசி கேமிங் அதை ரெண்டுத்தையுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர்ன்ற பிசி கேமிங்ன்ற என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பாக்ஸுடைய சீரிஸ் எக்ஸ் கண்ட்ரோலர் நீங்கள் வாங்கினீங்கனாலே அதையே நீங்கள் உங்களோட பிசி கேமிங்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை ஒரு 10 மாதத்துக்கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மிக் பைக் கண்ட்ரோலர் ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரப்பரை டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ இது ட்ரை ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு கிரிப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஓகேவா? அதுவே இந்த மைக்ரோசாஃப்ட் கண்ட்ரோலரை பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக். எந்த இடத்துல ரப்பர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனலாக் ஸ்டிக்கில் சைடில் மட்டும் உங்களுக்கு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக். ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக்ன்றனால இதுவுமே உங்களுக்கு கிரிப்பாக தான் இருக்கும். பட் ரப்பர் அளவு கிரிப்பிங்காக இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு கை வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்வெட் ஆகும் அப்படின்னா, இந்த ரப்பரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிசுப்பாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு மாதிரி வேடாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு கொஞ்சம் அது வலுவலுன்னு தெரியும். பட் அந்த பிசுப்பாக இருக்காது. ஓகேவா? தென் அடுத்தது பட்டன் குவாலிட்டி. பட்டன் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பாக்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அதுக்காக இதில் குறைன்னு சொல்லிட முடியாது. எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலோட கம்பேர் பண்ணும்போது வேணால் இது கம்மியாக இருக்குது. ஓகேவா? எக்ஸ்பாக்ஸில் உங்களுக்கு நல்லா ஒரு டாக்டைலான பட்டன், அதாவது XYAB வந்து ரொம்பவே டாக்டைலாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷோல்டர் பட்டன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த காஸ்மிக் பைக் கண்ட்ரோலில் உங்களுக்கு எந்த விதமான டாக்டைல் ஃபீட்பேக்கும் கிடைக்காது. ஒரு மாதிரி மெஸ்ஸியான ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் இதில் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பட்டனை கிளிக் பண்ண மாதிரி இருக்கும். எந்த விதமான வாபுளும் இருக்காது கீழே. பட் இதில் வந்து கொஞ்சம் வாபுள் இருக்கும். ஓகேவா? தென் ட்ரிகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து பர்சனலாக இந்த ட்ரிகர் பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ரொம்பவே ஸ்மூத்தாக உங்களுக்கு உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. பட் இதே ஸ்மூத்தாக இருக்குது. பட் ஸ்டில் ஏதோ ஒன்று எதனாலேயோ தெரியல, எனக்கு இந்த ஒரு ஸ்மூத்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? தென் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு டாங்கிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டாங்கிளை யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால் இந்த கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு வயர்லெஸ் கண்ட்ரோலர் அப்படின்றது இந்த டாங்கிள் இருக்குது. இதிலே வயர்டு வெர்ஷன் கூட இருக்குது. நீங்கள் அது டேரெக்டாக வயர்டு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். யூஸ்பில் கனெக்டில் ஆரம்பிச்சிடலாம். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாங்கிள் வந்து கனெக்ட் ஆயிடும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக கேம் ஆரம்பிச்சிடலாம். எந்த டிரைவர் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஆனால் இதுவே இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியாக ஆப்ஷன் நிறையா இருக்குது. டிஃபால்ட்டாக ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ப்ளூடூத்னு சொல்லும்போது ஃபோன்ஸ்லேயும் இதை சீம்லெஸ்ஸாக பேர் பண்ணி விளாடலாம். டேப்லெட்டாக இருந்தாலும் விளாட முடியும். பிசி, லேப்டாப் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கம்பேக்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் அப்படின்னால எக்ஸ்பாக்ஸ்லேயும் உங்களுக்கு நீங்கள் விளாண்டுக்கலாம். அதில் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பட் இதில் நீங்கள் பிசி, லேப்டாப்பில் பிரச்சனை இல்லாமல் விளாடலாம். மொபைல்ஸ் அப்படின்னு வர்றப்ப USB-A தான் இது. ஸோ நீங்கள் நாங்கள் போட்டு கனெக்ட் பண்ணி விளாடுறது இதில் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. தென் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வயர்டு கண்ட்ரோலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குமே இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலருக்குமே ஒரு டாங்கிள் இருக்குது. அதை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா அந்த டாங்கிள் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப கீழே வந்து இதுக்கு சில போர்ட்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவா. ஓகேவா? இந்த போர்ட்ஸில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ஷனில் உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. டாங்கிளில் கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஹெட்ஃபோன் ஜாக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வயர்லெஸ்ஸாக ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு நீங்கள் விளாட முடியும். ஓகேவா? தென் பக்கத்தில் இன்னும் ஒரு HDMI மாதிரியான ஒரு போர்ட் இருக்குது. இந்த கண்ட்ரோலர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சில தேர்ட் பார்ட்டி ஆக்சசரிஸை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரை நீங்கள் வயரை யூஸ் பண்ணி எக்ஸ்பாக்ஸ் ஆக்சசரிஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் விண்டோஸ்க்கு. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலர் கூடிய டிரைவர் அப்டேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த ஆப்லேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக ஒரு ஆளுக்கு கூடிய ப்ரொஃபைல் முதல் கூட நீங்கள் இதில் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு காஸ்மிக் பைக் கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலரில் கூட கிடையாது. அது என்னென்னா, இங்கே வந்து டர்போ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த டர்போன்றது என்னென்னா, இந்த டர்போவை ஆன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பட்டனை நீங்கள் டர்போவை அசைன் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷூட்டிங் கேம் விளாடுறீங்க. அதுக்கு வந்து ஒரு பட்டனை நீங்கள் அழுத்திக்கிட்டே இந்த மாதிரி டேப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த டர்போவை செட் பண்ணிட்டீங்க வச்சிங்க அப்படின்னா, இந்த பட்டனை அழுத்தி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதில் உள்ள பட்டன்ஸை நீங்கள் டர்போ மோடுக்கு மாற்றி வச்சுக்கலாம். வேணாலும் நீங்கள் அதை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ 1500 கண்ட்ரோலர் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் 5000 கண்ட்ரோலர் கிடையாது. ஸோ அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மிக் பைக் கண்ட்ரோலர் கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு இது பேட்டரி பேக்கப் இப்போ வரைக்குமே நான் விளாண்டுனா சாலிடாக எனக்கு கொடுக்கும். ஓகேவா? கண்டினியூவாக என்னால் அவ்வளோ நேரம் கேம் ஆட முடியும். இன்கேஸ் பேட்டரி போயிடுச்சு, இன்கேஸ் சார்ஜ் கம்மி அப்படின்ற பட்சத்துலையும்
நான் டேரெக்டாக ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் நல்லா கேட்டுக்கோங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், பிகாஸ் இது ஒரு பழைய கண்ட்ரோலர் அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக எப்படி ஆட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலருக்கு வந்து பேட்டரி பவரில் ஒர்க் ஆகுது. அதாவது இந்த கண்ட்ரோலருக்குள்ளே பேட்டரி கிடையாது, நீங்கள் தனியாக பேட்டரி போட்டு தான் அதில் ஆட முடியும். நான் இப்போ போட்டிருக்கிறத பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். இதில் வந்து நீங்கள் நார்மலாக அந்த வாட்சுக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்கன்னா, அது AA சைஸா AAA சைஸா, ஓகே ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த பேட்டரியை 2 பேட்டரி நீங்கள் இதில் போட்டு தான் விளாட முடியும். நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 2 டியூரசெல் பேட்டரி கொடுத்துருவோம், அதை போட்டு நீங்கள் விளாண்டுக்கலாம். அடுத்தது காலியாக போச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை தூக்கி போட்டு வேறு பேட்டரி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இது சிலருக்கு வந்து பிரச்சனையாக தெரியலாம், சிலருக்கு வந்து ஓகே இது நல்ல ஒரு ஃபீச்சராக தெரியலாம். இது சப்ஜெக்டிவ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தொல்லை தான். ஏன்னா பேட்டரி எப்போ காலியாக போனோடனே பார்த்தீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வரணும், அது தலைவலி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் நான் இதில் வந்து எக்ஸ்பாக்ஸே கொடுக்குற ஒரு ஆக்சஸரி, அதாவது இதோட ஒரு அஃபிஷியல் ஆக்சஸரியான எக்ஸ்பாக்ஸோடைய ஒரு பேட்டரி பேக் ஒன்று வாங்கி போட்டு வச்சுருக்கேன். இந்த பேட்டரி பேக்கோட ப்ரைஸ் வந்து 1700 நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இதை வாங்கி போட்டதுனால இது ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி. ஸோ நான் கண்ட்ரோலரை போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா எப்போனாலும் இந்த கண்ட்ரோலர் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறது மூலிமா இந்த பேட்டரி எனக்கு சார்ஜ் ஆகிடும், நான் வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நான் இந்த பேட்டரியை எடுத்துகிட்டு வயரில் கனெக்ட் பண்ணி கூட நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்மிக் பை கண்ட்ரோலரில் எந்த வித அடிஷனல் ஆக்சசரிஸும் கிடையாது, இந்த டாங்கில் தவிர. இது உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவோம். பட் ஆனால் நம்ம தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸுன்றது நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன் இந்த பேட்டரி பேக், அதை பற்றி நான் சொல்லிட்டேன், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய டாங்கிள், ஒரு வயர்லெஸ் டாங்கிள். ஸோ இந்த கண்ட்ரோலரில் ப்ரைஸே உங்களுக்கு ஆல்ரெடி அதிகம். அது போக இந்த பேட்டரி பேக் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு 1500 சம்திங். இதோட டாங்கிள் வாங்கினீங்கன்னா அதோட ப்ரைஸ் 2000 கிட்ட போயிடும். தென் கீழே இதுக்குரிய ஆக்சசரிஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதோட ப்ரைஸும் போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதோட கலரு கூட அதிகமாக காசு கொடுக்க வேண்டியிருக்கும். நான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இந்த கலர் 5600 ப்ரைஸில் வாங்கினேன். இதிலேயே கண்ட்ரோலரில் பிளாக் கலர் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 5300 200 ப்ரைஸ்க்கு என்னால் வாங்கியிருக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா தான் எனக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுச்சலான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1500 எங்கே இருக்குது, 5600 எங்கே இருக்குது. ஆனால் இந்த 2 கண்ட்ரோலருமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுக்குது. இந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கான ஒரு பெரிய டிஃபரன்ஸை எனக்கு இந்த கண்ட்ரோலர் கொடுக்கல. அது எனக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மேபி நான் இந்த கண்ட்ரோலரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை வேற எங்கேயும் யூஸ் பண்ண சான்ஸ் கிடச்சி நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இதை நான் வாங்கியிருக்கே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கண்ட்ரோலர் பண்ணுற ஏகப்பட்ட விஷயங்களை இது அப்படி பண்ணது கிட்டத்தட்ட 80 to 85% விஷயங்களை இந்த கண்ட்ரோலராலே பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேம் விளாட்றப்ப ரொம்ப மைன்யூட்டான ஹாப்டிக் வைப்ரேஷன்ஸை கூட இந்த கண்ட்ரோலரை கொடுக்க முடியும். அதுவே ரொம்ப ஹெவியான ஹாப்டிக்ஸையும் உங்களால் இந்த கண்ட்ரோலரில் கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் இதுலேயுமே உங்களால் மைன்யூட்டான ஹாப்டிக்ஸை கொடுக்க முடியும், ஹெவியான ஹாப்டிக்ஸையும் கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் ஹாப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் தான் பெட்டராக இருக்குது. பட் இதுலேயுமே எந்த குறையும் சொல்ல முடியலங்க. இதோட ப்ரைஸ்க்கு இது பண்ணுற விஷயமும் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஏன் நான் இந்த 1500 5000 ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற கேள்வி இந்த கண்ட்ரோலரை வாங்கி ஒரு 2 வாரத்தில் எனக்கு ரொம்ப தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போவே இந்த வீடியோட கன்க்ளூஷன் உங்களுக்கு எப்படி போகுதுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நார்மல் கேஷுவலான கேம் பிளே தான் நான் விளாட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த கண்ட்ரோலரை வாங்கலாம். நீங்கள் ஒரிஜினல் கண்ட்ரோலர் வாங்கி காசை ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிற ப்ரைஸ்க்கு உண்டான டிஃபரன்ஸை இது உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறதே கிடையாது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதை விட இது பெட்டராக தான் இருக்குது. பட் அந்த ஒரு குட்டி பெட்டர் பர்ஃபார்மன்ஸுக்காக நீங்கள் கொடுக்க போகிற ப்ரைஸ் ரொம்ப அதிகம். அந்த ப்ரைஸ்க்கு தான் இது எனக்கு பெருசாக ஒர்த்தாக தெரியலை அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பிசியில் எப்படி கேம் விளாடணும் அதே மாதிரி தான் டேப்லெட்லேயோ மொபைல்லையோ அடிக்கடி கேம் விளாடுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த கண்ட்ரோலருக்கு கண்டிப்பாக போகணுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே கொண்டு வரப்படுவீங்க. மற்றபடி இதே வாங்கிட்டு போயிருங்க. இது வாங்குறது உங்களுக்கு காசு தான் கரியாக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் குளிர்ச்சியாக உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.